பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஏற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை இதுவரையும் நடத்தி வருகிறார். குடும்பத்தை, நம்முடைய சமூகங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வருகிறார். ஒரு பாட்டுடைய 2-3 நாள் நேர கர்த்தருடைய வார்த்தை நேராக போகும். இந்த நாளின் காலையில் சிஸ்டர் சொல்வது போல ஆவிக்குரிய பகுதிகளிலே எந்த பகுதிகள் உடைக்கப்பட்டு கிடக்கிறதோ, ஒருவேளை ஆராதனை பகுதியா இருக்கலாம், ஜெப பகுதியா இருக்கலாம், ஒருவேளை மற்றவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பகுதியா இருக்கலாம், எங்கே நீங்கள் குடும்ப நன்மைக்குள்ளே போகிறீர்களோ கர்த்தருடைய காலங்களிலே இந்த நாளின் செய்தியானது உங்களை சுவாசிக்கிறேன். அந்த உறவு பலனடையும்படியாக அந்த அன்பு, அந்த ஐக்கியம் கற்றுக்கொள்ள நம்புகிறேன். 8ஆம் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். 8ஆம் புத்தகம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் உண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் அலைய பண்ணினார். அவர்களுக்கு சமமாக எல்லாவற்றையும் கண்களினாலே பார்த்தார். அவர்களுடைய பாவத்தை கூட செய்து போவதில்லை. அவர்களுடைய வசதி வழமையாகவில்லை. அவர்களுக்கு வாக்கு தரப்பட்ட தோஷம் எப்படிப்பட்டதாக உள்ளது என்றால்
ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுடைய சாபங்களை சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் தாயும் யோசுவா Hallelujah. அவரை யோசுவா ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் யோசுவாவை அப்பொழுது யோசுவா எப்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து ஜீவனை கூட நான் கொடுப்பேன். எனக்கு நீங்கள் மிகவும் பிரியமானவர்கள். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனை உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். நீங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். மகிழ்ச்சிங்கிறது அன்பில் நானும் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேவென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனே என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று ஆண்டவர் உன்னை மறக்கிறதில்லையா? ஆண்டவர் உன்னை மறக்கிற தேவனே இல்லை. சில விசுவாசிகள் இந்த கடினமான நாட்களில ஆண்டவரை பின்பற்றி வந்ததை தேவன் மறக்கிறதே இல்லை. அவர் நீ செய்த கிரியைகளை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவர். இங்கே அருமையான காலேபை யோசுவா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு மனுஷனை அவன் ஆசீர்வதிப்பானா
அவனுடைய நிந்தைகள் மாறும், Hallelujah. அவனுடைய நெருக்கங்கள் மாறும், ஸ்தோத்திரம். அவனுடைய போராட்டங்கள் மாறும். Amen. ஸ்தோத்திரம். ஏறி முதல் அவளிடத்திலே வந்து குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து கேட்கிறான். அது ஒரு காரியத்தை அவன் விளங்கின பின்ன அவன் கண் தெரியாது, காது சரியா கேட்காது. வயசான மனுஷன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அன்னாளை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்டதை அவர் உனக்கு செய்வார். இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் வரும். Hallelujah. உன் நிந்தை நீக்கப்படும். அவளுக்கு அந்த கர்ப்பத்திலே தேவன் கொடுத்த குழந்தை சாதாரணமான குழந்தை இல்லையா? Amen. Hallelujah. இஸ்ரவேலை நியாயம் சார். Amen. Hallelujah. சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆனால் சாமுவேலை போல ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவனை ஆசீர்வதிச்சது யோசுவா மட்டும் இல்ல, மோசே இவனை ஆசீர்வதிச்சிருக்கிறான். ஆமென். Hallelujah. இரண்டாவது நீங்கள் இவனை குறித்து வேத புத்தகத்திலே வாசித்தால் 85 வயசு வரையிலும் அவனுக்கு பலன் குன்றவில்லை. ஆமென். நீங்கள் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. யோசுவாவின் பலன் குறையவில்லை. நிசானா கூட பலன் குறையவில்லை. தூரத்துல பழைய விசுவாசிக்கு நம்ம சீடி எல்லாம் பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர் முன்ன மாதிரி சத்தம் இல்லை, முன்ன மாதிரி ஆளு கம்பீரமா இல்லை, தூரத்துல இல்லை, இதுல பார்த்து சொல்றாங்க. கேரளால இருந்து போன் பண்றாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, உன் சத்தம் எங்க குறைச்சி, சத்தமே குறையல. ஆமென். Hallelujah. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் கத்துதான் தந்தா நான் நினைக்கிறேன். ஆமென். Hallelujah. சத்தம் குறையில, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப பலவீனமா இருந்தாலும் சத்தத்துல பலன் இருக்குதாம. Hallelujah. சத்தம் நீங்கள் ஜீவனுக்குள்ளே உட்படுத்துகிற வல்லமை இருக்கிறது. ஆமென். Hallelujah. நீங்க வேணா ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அது தொண்டை வந்து சிப்பர்லாம் ஸ்கேன்லாம் பண்ணாங்க, பண்ணி டாக்டர் சொன்னாங்க அந்த எலும்பு கொத்தி கொச்சி சவுண்ட் பாக்ஸ் க்ளோஸ், நீங்க பேச முடியாதுன்னா. ஆனா இந்த சவுண்ட் பாக்ஸ் இதுவரையும் ஒர்க் ஆகிட்டு இருக்காம. Hallelujah. தேவனே தேவன் 85 வயதுள்ள ஒரு மனுஷன் அருமையான போர், அருமையான உடைகளை உடுத்து, அருமையான கேடகம் கொடுத்து, அருமையான வாழை எடுத்துக்கொண்டு ஒரு வாலிப யுத்தக்களத்திற்கு போவது போல போகலாம். Hallelujah. அடுத்தபடியாக இவன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். அவன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறான். ஜனங்களுக்காக யுத்த களத்தில் இருக்கிறான். ஜனங்களுக்காக வேறு பார்க்கும்படியாய் அருமையான எரிகோ பட்டணத்திற்கு போனான். ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக எவ்வளவு வருஷம் வாழ்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தருனை அழைத்ததின் நோக்கம் சபைக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, ஊழியக்காரனுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உன் குடும்பத்திற்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உன் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ வேலை செய்கிற இடங்களிலே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தருனை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. யோசேப்பு எதுக்கு வீட்டில் இருக்கிறார்? அவங்களுக்கு தேவன் யாருன்னே தெரியாது. ஆபிரகாமின் தேவன் தெரியாது, ஈசாக்கின் தேவன் தெரியாது, யாக்கோபின் தேவன் தெரியாது, போத்திபாருக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு போத்திபார் வீட்டில இருந்த நிமித்தம் அவனையும் அவனுக்கு உண்டானதையும் தேவன் ஆசீர்வதித்தார். Hallelujah. நீ இருக்கிறதுனால அவன் குடும்பம் இருக்குது, நீ இருக்கிறதுனால அவன் குடும்பமே இருக்குது.
உன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. தாயினுடைய வேல்யூ தெரியாது, தகப்பனுடைய வேல்யூ தெரியாது. ஆனா ஒரு நாள் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்க தாத்தா தான் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. எங்க தாத்தா, எங்க அம்மா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சுன்னு ஒரு பட்டியலே கொடுக்கப்படும். முன்னே இந்த விசுவாசம் வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தியவன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி ஒரு பாட்டிட்ட இருந்துச்சு, அம்மாட்ட வந்துச்சு, இப்போ உனக்கு வந்திருக்கு. ஆமென். ஹalleluya. நீ ஆசீர்வாதமான ஒரு மனுஷன், நீ ஆசீர்வாதமான ஒரு பெண். ஹalleluya. இந்த மகாபெரிய ரட்சிப்பு உன் பாட்டி தாத்தாக்கு கிடைக்கலையா? இந்த மகாபெரிய தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியம் உனக்கும் எனக்கும் தான் கிடைத்திருக்கிறது. ஹalleluya. எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரியவர். ஆமென். ஹalleluya. ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார், அவர் தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாயிருந்தார். ஹalleluya. தன்னை நடத்துகிற தலைவனுக்கும் அவர் ஆசீர்வாதமாயிருந்தார். ஹalleluya. ஹalleluya. மோசேக்கு அவர் ஆசீர்வாதம். ஆமென். மோசே இவனை உண்மை உள்ளவன் என்று அறிந்தபடினாலேதான் இவனுக்கு யுத்தம் பண்ணுகிற வேலை மாத்திரமல்ல, தேசத்தை போய் வெறுவு பார்க்கிறதான வேலையும் மோசே கொடுத்தான். இந்த வரங்கள் கிருபைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் வரங்களும் செயல்படுமா? ஹalleluya. எல்லா வரங்களும் செயல்படும், எல்லா வரங்களும் செயல்படும். ஹalleluya. ஆமென். எல்லாரும் தீர்க்கதரிசியா, எல்லாரும் போதகரா, எல்லாரும் சுகமாக்கிற வரம் பெற்றவர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தால் எல்லா வரங்களும் செயல்படும், ஹalleluya. எல்லா கிருபைகளும் செயல்படும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பாறையை பார்த்து அவன் எல்லாரையும் போலல்ல, அவனுக்குள்ளே சேசித்த ஒரு ஆவி இருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம். என்னாலும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே உங்களுக்கு கர்த்தர் என்ன ஆவி கொடுத்திருக்காரு தெரியுமா? வேறொரு ஆவியை கொடுத்திருக்கார். ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி. ஆமென். ஸ்தோத்திரம். சொன்ன ஒரு வார்த்தை அன்னைக்கு அந்த வரும்போது வச்சிருந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே தான். ஆமென். ஹalleluya. யோசிப்பாங்க. ஏன்னா நாங்கள் கடினமான பாதைகளை எப்படி கடந்து வந்தோம் சொன்னா அந்த ஆவியானவரே. ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலேதான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்குள்ளே வேறு ஆவி இருக்கிறது. ஆகவேதான் ஜனங்களோடு கூட ஒத்து போக முடியவில்லை, மற்றவர்களோடு கூட நம்மாலே ஒத்து போக முடியும். அவர்கள் செய்கிற துர்க்கிரியர்களுக்கு நாம் ஒத்து போக முடியும். ஆமென். அவர்களை போல நாம் நடக்க முடியவில்லை, அவர்களை போல நாம் காரியங்களை செய்ய முடியவில்லை. சில சொல்றாங்க, உலகத்தோடு ஒத்து போக முடியலையா? உலகத்தோடு கூட ஒத்து போக முடியும், உலகத்தோடு கூட நாம் இணைந்து போக முடியவில்லை, அவருடைய பாரம்பரியங்களை நாம் பின்பற்றி போக முடியவில்லை. ஏனென்றால் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், இயேசு நமக்குள்ளே ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை போக விட மாட்டேங்கிறார். அப்படி நம்ம போனா நமக்கு துக்கம் வரும். அப்படி நம்ம ஏதாவது செய்தா கூட அன்னைக்கு முழுவதும் ஒரு துக்கம் நமக்கு இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போனா கூட அந்த துக்கம் அவ்வளவு சுலபமா நம்ம இருதயத்திலிருந்து போகாது. அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா அல்லேலூயா, அவனுக்குள்ளே 40 வருஷமாய் நான் பார்க்கிறேன், அவன் ஆவி உடையவன். ஹalleluya.
மறுபடியும் செய்தி வசனத்திற்கு வரலாம். என்ன என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் மறுபடியும் 11, 12, 13 சீக்கிரமா. உத்தமமாய் என்னை பின்பற்றின சேனேசியனான ஒப்பந்தேயின் குமாரன் காலேப் உத்தமமாய் என்னை பின்பற்றினான். நான் இந்த காலவெளியிலே என்னுடைய செய்தி தலைப்பு என்னவென்றால், காலேபினுடைய உத்தமத்தை குறித்து உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அங்கே 2 காரியத்தை பேசினேன். நான் சொன்னேன், நீங்க மீறி செய்தியை போய் இன்டர்நெட்ல பாத்துக்கோங்க, இல்லைன்னா உங்க செல்லுல வாட்ஸ்அப்ல நீங்க கேளுங்க சொல்லி வாங்கிட்டேன். ஏன்னா 2 காரியம் தான் அவங்களுக்கு நான் சொல்ல முடிஞ்சிச்சு, நேரம் இல்லை. உத்தமம் என்றால் என்ன? உத்தமமாய் ஜீவிப்பது என்பது என்ன? உத்தமமான அருமையான மனிதர்களை இந்த கடைசி நாட்களிலே பார்ப்பது ரொம்ப கடினம். கடைசி நாட்களிலே எப்படி மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பெரியராயும் பணப்பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சோப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபாக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த நாட்டிலே நாம் உண்மையான ஒரு ஆளை கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். என்னதான் நீங்க பொண்ணை பார்க்க தேடலாம், என்னதான் மாப்பிள்ளையை தேடி அலைஞ்சாலும் கடைசி பார்த்தீங்கன்னா அருமையான உள்ள சிலர் பெருச்சாடி போட்டுட்டு மாதிரி சிலர் ஓட்டாங்க. வெளியே பாத்தியா படிப்பை பாத்தியா பையன் வாட்டச்சாட்டமா இருக்கிறான்னு சொல்லி ஏமாற்றம். பையன் சம்பளம் நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்த்து கொடுத்துட்டோம் பொண்ண. என்ன கண்ணிலிருந்து கண்ணீர் வருது, என்ன செய்யணும் தெரியல. இந்த பொண்ணு பார்க்க நல்லதா இருந்துச்சு. தேவனுடைய காலேபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவன் ஜனங்களுக்கும் மோசேக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாயிருந்தான். அவனை அருமையான அவனுடைய உண்மையை அவன் வளர்க்குகிறான். அவனே சொல்லுகிறான். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்திருந்தான், அதை அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கானானிலிருந்து அவருடைய எகிப்திலிருந்து புறப்படும்போது மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அருமையான கானான் தேசத்தை சொந்தமாய் கொடுப்பேன். இங்க மற்றவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அங்கே ராட்சத பறவைகளை கண்டோம், வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் என்று சொன்னார்கள். நீங்கள் என்னாகும புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30 வாசிக்கலாம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள்.
நாம் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி சொன்னது ஒண்ணும் தப்பே கிடையாது. அவங்க உண்மையதான் சொன்னாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை சொல்லல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், ஆமென். ஈசாக்கிலும் அல்லேலூயா. பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், கோலியாத்திலும் பெரியவர். ஆமென். அதான் அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் ராணுவத்தின் தேவன். ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கடினமான சூழ்நிலைகள் தான். யாருக்கு ஜுரம் சொன்னாலே ஒரே ஓட்டமா ஓடும். அது சாதாரண ஜுரமா இருக்கட்டும், அது என்ன ஜுரமா இருக்கட்டும். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம நியூஸை கேட்டு 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 நம்ம பிரெயின், நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு எல்லாம் அதான் பேசிட்டே இருக்கிறாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபட்டு இருக்குது. அடுத்தது சொல்றோம், அடுத்த அலை வருகிறான். இந்த 2 அலையிலே கொரோனா வராம செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர். வறுமையில ஸ்கூலுக்கு யாரும் போகல, பள்ளிக்கூடத்துக்கு போனாலே படிக்க மாட்டாங்க. போகாமலே வீட்டு என்ன படிக்க போறாங்க? கம்ப்யூட்டர்லாம் போட்டு பழகின பசங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னா, ஒண்ணு இதை தெரியாத பசங்க என்ன மாதிரி ஆட்கள் படிச்சா என்ன எப்படி படிக்கணும்னு யோசிப்பாரு. செல்ல அங்கிட்டே தான் இருப்பேன், ஒன்றும் வழங்காது. என்னப்பா இருக்கிற பசங்க என்ன நான் நினைச்சேன், நான் தான் முட்டாள்னு நினைச்சா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்க அவ்வளவு முட்டாள், அவ்வளவு ஃபெயில் ஆயிட்டாங்க. திருப்பி வச்சுக்கிறான் நான் டெஸ்ட். இன்னும் அவங்களுக்கு 10வது இன்னும் சொல்லி கொடுக்குறாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு இருண்ட நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு இருண்ட காலத்தில் இருக்கிறீர்கள். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னை போஷிப்பார் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்ல வேண்டும். கொஞ்ச நாள் ஆண்டவர் நடத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரையா? வசனத்தை இதயத்திலே வைத்துக் கொள், உணர்வுகளுக்குள்ளே வைத்துக் கொள், சிந்தனைக்குள்ளே வைத்துக் கொள். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லையோ என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு எனக்கு உண்டாகும்படி ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு. வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுங்க. என் வார்த்தைகளை அல்லேலூயா. அவன் கண்மலையின் மேல் தன் உயிரை காட்டுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவார். அல்லேலூயா. வசனத்தை நீங்க புரிஞ்சுங்க. பிரச்சனை நேரத்துல பாடுகளுக்குள்ளே நீங்க நடந்து போகும்போது, நெருக்கங்களுக்குள்ளே நடந்து போகும்போது, நீங்கள் நடந்து போக வேண்டும் என்றால் வசனத்தை புரிஞ்சுங்க. அல்லேலூயா. நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென். சில சமயங்களில் நம்முடைய இருதயங்கள் உடைந்து போகும்படியான சம்பவங்களுக்கு உண்டாய் நாம் நடந்துதான் போக வேண்டும். மற்றவங்களுக்கு அது புரியாது, மற்றவங்க அதை குறை சொல்லுவான், மற்றவங்க அதை குற்றப்படுத்துவான். ஆனா அந்த பாதைகளுக்குள்ளே நாம் தனியாய் தான் நடந்து போக வேண்டும். நீங்கள் நடந்து போக வேண்டும் என்றால் வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால் இந்த நெருக்கமான, போராட்டமான, அருமையான, மருத்துவமான, மன சோர்வை உண்டு பண்ணுகிற இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. எப்படி வந்தீங்க? தீக்குள்ள போய் எப்படி வந்தீங்க? சிறைச்சாலைக்கு எப்படி வந்தீங்க? சிங்கக்கடியிலிருந்து எப்படி வந்தீங்க? நீங்க சொல்லுவீங்க, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எங்களை கைவிடவில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாலிபர்களே, தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனால
பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வசனம், நீங்க வசனத்தை என்ன பண்ணுங்க, வசனம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அருமையான அதிகாலை வேளையில் உங்க செல்லுல வசனம் வருது. நேற்று சிஸ்டர் அனுப்பின வசனம், உங்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் சொல்லி சிஸ்டர். வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், வசனத்தை பேசு, வசனத்தை கேளு. Hallelujah. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. கேட்கணும், தங்க வைக்கணும், பேச. இந்த 3 எக்ஸசைஸ் இல்லைன்னா அருமையான தேவனுடைய நீங்கள் உத்தமமாய் கற்றதை பின்பற்றவில்லை. உத்தமம் என்ற வார்த்தை நீங்கள் நினைக்கிற உத்தமம் அல்ல. வசனம் சொல்லுகிற உத்தமம் முற்றிலும் வேறுபட்டது. நீங்க வசனத்தை கேட்கணும், ஆராதனை நேரத்துல அதை உள்ள பத்திரப்படுத்தணும், பேச. எப்ப பேசணும்னா சூழ்நிலை மாறாய் இருக்கும் போது. அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்க ராட்சத பிறவிகளை கண்டோம், அங்கே ஏனோக்கி புத்திரரை கண்டோம். இப்படி பேசக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் இந்த மாதத்துல எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் கைவிட மாட்டார், எங்களை நடத்துவார், எங்களுக்கு உதவி செய்வார். இந்த மருத்துவமனையில தேவன் எங்களை சுகமாக்குவார். அல்லேலூயா, Hallelujah. இரண்டாவது உத்தமத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால், அருமையான இந்த காலேப்பை நீங்கள் கவனமாய் பார்த்தால், மற்ற ஜனங்களை போல இவர்கள் வனாந்திரத்திலே ஆண்டவரை பின்பற்றி வரவில்லை. இவர்களுடைய பின்பற்றுதல் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இல்லையான்னு சொல்றானே, மலையின் மேல நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான், இவங்க மற்ற ஜனங்களை போல அல்ல. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். குன்றுகளிலே இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். வாசம், ஜாதிகளோடு கலவாமல். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய ஜீவியங்கள் பெரிய மாற்றம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பிள்ளைய மாத்தீங்க, சில சமயங்களில் சில குறைகள் பலவீனங்கள் இருக்கும். அதுக்கு நீ இவ்வளவு மோசமா இருக்கிறதா, இவ்வளவு மோசமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? எழுதப்பட்டிருக்கிறத கண்ணீரோடு கூட தேடினாலும் அது கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற இந்த வாலிப நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான நாட்கள். இந்த நாட்களை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்களை வீணா செலவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசான நாட்கள நீங்க அழுதுதான் ஆண்டவரை பின்பற்றுவாங்க. நாங்கெல்லாம் சிரிச்சு கர்த்தரை ஆராதிப்போம், நீங்க அழுது ஆராதிப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா இவ்வளவு ஆபத்திலிருந்து கர்த்தரை பாதுகாக்கிறாரு. அழுவீங்க, நாங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருப்போம், நீங்க அழுவீங்க. ஆனா ஒன்னும் தெரியும், ஊழியக்காரங்க ஏன் ரொம்ப அழுறாங்க, அவ்வளவு நன்மை செய்திருக்கிறது நீங்க புரிவி. ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கிற நேசம் அதிசயமானதா இருக்க வேண்டும். Hallelujah. வந்து பாருங்க, ஸ்கூல்ல பசங்க படிக்கும் போது என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க, நாங்க ஒரே ஒரு ஐஸ் வாங்கி 2 பேரும் சாப்பிடுவோம். இந்த பிச்சு கூட நான் நக்குவேன், அவனும் சேர்ந்து நக்குவோம். அது ஒரு ஐஸ் வாங்குவோம். எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த பையன் இந்த 2 பசங்க பண்றதை பார்த்தா ஒரு மாதிரி நேசம் அருமையான மரணத்திலும் வலியதையா, நேச வைராக்கியம் பாதாளத்திலும் வலியது. ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாயா?
ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாய், நல்ல பட்டணத்தில் இருக்கிறாய், நல்ல வீட்டில் குடியிருக்கிறாய், 24 மணி நேரம் ஏசி ஓடிட்டு, நல்ல மெத்தை, நல்ல படுக்கை. என்னால் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க முடியல பாஸ்டர். என் கூட வா, நான் அவனை காட்டுறேன். ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு காட்டுறேன். என் கூட வா. அதெல்லாம் அவங்க ஏழையா இருந்தாங்க, ஏழையா இருக்காங்க. நான் குஷ்டரோகி மத்தியில் ஊழியம் செய்திருக்கேன். மதுரையில மேம்பாலம் எடுக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் யாருன்னா ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. நான் கேட்டேன், நீங்க ஏன் இங்க இருக்கிறீங்க? எங்களுக்கு குடும்பத்தோடு வாழ விரும்பவில்லை, எங்களை போல இந்த வியாதி உள்ளவர்களோடு கூட இருக்குதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஐயோ, சோழவந்தான், மதுரையில சோழவந்தான் ஒரு ஊர் இருக்குது. ஏற்கனவே டாக்டர் சொன்னாரு, யாருக்கும் நம்ம போனோன்னே இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. எங்களுக்கு சுவிசேஷம் இருக்குதான் இன்ஜெக்ஷன். நான் பர்சன் பண்ண என்ன கூப்பிட்டு போவாங்க, அவங்க மருந்து கொடுப்பாங்க, அவங்க உதவியெல்லாம் கொடுப்பாங்க. 2-3 பேர் போவோம். ஆனால் சொல்லுவாங்க, கை கொடுக்கக்கூடாது, இங்கே வந்திருக்கிற ஏரியா தெருவுன்னா குஷ்டரோகி இருக்கிற இடத்துக்கு வந்து நான் ஒரு வீடு 2 வீடு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஊரே குஷ்டரோகி. நான் நம்பல. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த தெருவில் இருக்கிற எல்லா குஷ்டரோகிகிறார்கள். நீங்க அப்ப ஆண்டவரை எப்படி நேசிக்க வேண்டும், ஆண்டவரை எப்படி அன்பு செலுத்த வேண்டும். அதுல ஒரு அற்புதத்தை நான் பார்த்தேன். ஒரு குஷ்டரோகியை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். அவர் ஒரு சபை அங்கே நான் போய் பசங்க ஊர்லாம் மறந்து போச்சு அந்த காலத்துல. அது கையில விரலெல்லாம் இது கிடையாது, கை மட்டும் இருந்து அருமையான அந்த ஊர்ல ஒரு சின்ன ஷெட்டு போட்டு அவர் பாஸ்டரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, குஷ்டரோகி அல்லாதவங்க என் இடத்துல ஜெபம் பண்ண வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் என்னை சுகமாக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை நீ நேசிக்கிற நேசம், ஆண்டவரை நீ அன்பு செலுத்துகிற அன்பு, அதுக்காக எதையும் இழக்க உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதையும் இழக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், ஜனங்களை போல காலைக்குழு ஆண்டவரை பின்பற்றவில்லை. அவனுடைய பின்பற்றுதல் ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. வனாந்தரத்தில் தண்ணி கிடைக்கல, அது கிடைக்கல, முறுமுறுத்தல். அடுத்தது கன்று குட்டியை உண்டு பண்ண 6 ஜனங்களை நிர்வாணமாக்கினான். ஆனா காலை பாடல சேரவே இல்லை. அல்லேலூயா. காலை பாடலோடு கூட சேரல. அவ குடும்பம் சேரல. சேர்ந்தா ஆளும் கூட நின்றுந்தா உத்தமமாய் என்னை பின்பற்றினான் என்ற இடத்தை அவர்கள் இழந்து போயிருப்பார். அல்லேலூயா. உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள் என்ற இடத்தை அவர்கள் நஷ்டப்படுத்தியிருப்பார்கள். ஜனங்கள் உட்கார்ந்து விளையாடினார்கள். காலைக்கும் குடும்பமும் உட்கார்ந்து விளையாடார்கள். எல்லாரும் போகிறது போல, எல்லாரும் வாழ்கிறது போல நாம் வாழும்படியாய் அழைக்கப்படவில்லை. அவர்களை பார்த்து அவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக. வாழ்க்கையில பணம் தேவைதான், ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. பொருட்கள் தேவைதான், அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆசீர்வாதங்கள் தேவைதான், அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அவரால் சம்பாதிக்கிற பணங்கள் அது உனக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, உன் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, உன் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். சாம் ஜெபத்துறைகிட்ட வந்து கேட்டாங்க, பிரதர் இந்த வீடு எனக்கு நான் கஸ்டம்ஸ்ல இருக்கும்போது சம்பாதிச்ச பணத்துல, லஞ்சம் வாங்கி வந்த பணத்துல வாங்கின வீடு. ஆனா என் மனைவி தான் தூக்கு போட்டு செத்து போனான்.
இந்த வீடு எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வீடு இல்லை, எனக்கு சாபம். என் பிள்ளை ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சு, எல்லாம் சாபம். அதனால ஊழியத்துக்கு கொடுக்குறேன். சேம் ஜெபத்தில் சொன்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு வேண்டாப்பா அந்த வீடு, பல கோடி இல்லை வீடு, எனக்கு வேண்டாம், நீ அதை வேண்டாம் விற்று கிராமங்களை ஏழை பாசஸ் இருக்கிறாங்க அவங்க கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த வார்த்தை மறக்கவே இல்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கஞ்சி பழைய கஞ்சினால சந்தோஷமா இன்னும் கிழங்குலாம் அழுத்திட்டே சாப்பிட, அருமையான கஞ்சியை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட வித்தியாசம் இருக்குல்ல. பிரியாணி தான் வரும், சாதாரண சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட்டாரு. ட்ரெஸ் சாதாரண ட்ரெஸ். ஒன்னும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் நம்ம குடிக்கு விடுற இடம் தான். குடிக்கு விடுற இடையா? ஆசிரியர் வயசா நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். இந்த பூமியில எதை சார்ந்து விடாதீர்கள் என்று பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பூமியில எதையும் சார்ந்து விடாதீர்கள். நாவல உங்களுடைய நாவலே வந்து அழுது ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துல பீரோ பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க. நான் இந்து உங்களுக்கு சொல்றேன், பீரோலாம் செக் பண்ணுங்க, பத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொத்து அப்பா வச்சுக்கிறாங்க, அம்மா எவ்வளவு சொத்து வச்சுக்கிறாங்க. அதுல சித்தப்பா பெரியப்பா பேர் இருக்கிறாங்க. நீங்க 3 பேர் சண்டை போடாதீங்க, நம்மளோட பாடியை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வருவோம், நாங்க பேசி அதை ஒழுங்கு பண்றோம். நெல்லித்தோப்புல இன்னும் ஒரு வீடு அருமையான சீல் வச்சிருக்கிறாங்க, கோர்ட்ல இருக்கிறோம். கேஸ் எவ்வளவு வருஷமா நடக்குன்னு நினைக்கிறேன். அக்காவுக்கு தங்கச்சியும் கேஸ் நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த உலகத்தை சார்ந்து போய்தான் அவர் உப்பு தூணாய் மாறி போனாள். இன்றைக்கும் அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய சிலை தேசத்தில் இருக்கிறது. பின்னிட்டு பார்த்து அவர் உப்பு தூணாய் மாறி போனாள். சோதோமுமாரா பட்டணம் கர்த்தருடைய தோட்டம் போல இருந்ததாம். நீதிமான இந்த இருதயத்தை அது அசைத்து விட்டது. நீதிமானை தேவ சித்தம் செய்ய முடியாதபடி அவனை திருப்பி விட்டது. நீதிமானை இழுத்து கொண்டது. எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. உலகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் தேசத்துக்கு ரட்சிக்கப்பட்டு போன புதுசுல கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற தேவ மனுஷங்க, தேவ பிள்ளைங்க. ஆனால் ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கால் சட்டையெல்லாம் கிழிச்சிருக்கு. நான் சொல்ற லேடிஸ் 20 வயசு பசங்க, பாசுங்க எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க? பாச கொண்ட போட்டு ரிப்பன் கட்டிக்கிற எல்லாம் மாறி போகும். அந்த பாஸ் சொல்றாங்க, வித்தியாலயத்துக்கு வரணும்னா ஐயோ முதல் 10 மணி சர்வீஸ் தான் 9 மணிக்கு வருவாங்க. ஆனா இப்ப நம்ம சர்வீஸ்க்கே வரல, எல்லாம் பார்ட்டி போயிடும். அங்க பர்த்டே பார்ட்டி தான் பெரும் பார்ட்டி. அவன் பிறந்ததே சாதம், அதுல ஒரு பெரிய பர்த்டே வச்சு அவன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பர்த்டே. அது தேவனுடைய பிள்ளைகள் காலவேளையில ஜனங்களோடு கூட உட்கார்ந்து விளையாடவில்லை, முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. மோசே கல்லறிபடியால் கல்லை எடுக்கவும் இல்லை. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், 40 வருஷமாக நான் இவர்களை பார்த்து இவர்கள் உத்தமமாக பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது, இந்த காலேயத்தை குறித்து நீங்கள் வேத புத்தகத்திலே வாசித்தால் அவன் ஆசீர்வாதமான ஒரு மனுஷன். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு காத்திருக்கிற ஒரு இருதயம். அவன் ஆண்டுடைய பிள்ளைகள் அவசரப்படக்கூடாது, காத்திருக்கிற ஒரு இருதயம். ஏன்னா வாக்குத்தத்தம் பெற்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி. இவன் கானான்ல வந்து சொல்றான், நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி,
இப்பொழுது 45 வருஷமாயிற்று. 45 வருஷம். இதோ இன்று நான் 85 வயது. வார்த்தை சொல்றான். 45 வருஷம் ஆயிடுச்சு. நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் காத்திருக்கு தான் பெற்றுக்கொள்ளணும். திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் திடீர்னு போய். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் எல்லாம் நீங்க காத்திருந்து பெறுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு. இந்த வாரம் ஜெபம் பண்ண அடுத்த வாரம் நடக்குமான்னு கேட்கிறாங்க. அடுத்த வாரம் நடக்காது. அப்ப நாங்க போறோம், நீ போறோம். ஏன்னா உங்களுக்கு காத்திருக்கிற இருதயம் இல்லை, பொறுமையா இருக்கிற இருதயம் இல்லை. நீங்கள் அருமையான குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதிக்கும். அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். 6 வருஷம் ஜெபம் பண்றாங்க. எதுக்காக? நன்மை வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்து ஜெபம் பண்றாங்க. 3 மாசம் வந்தாங்க, டெஸ்ட் எடுக்க போனாங்க. டெஸ்ட் ஃபெயிலியர், காத்திருக்கிறத விட்டுட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நன்மை செய்யும் வரையிலும் நான் உம்மை விடமாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லுகிறான், நீ என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விடமாட்டேன். எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனோடும் தேவனோடும் அவன் போராடி மேற்கொண்டான். ஆண்டவருடைய அபிஷேகம் கிடைக்கலையா? காத்து பரவாயில்ல. இந்த வாரம் அபிஷேகம் கிடைக்கல, அடுத்த வாரம் கிடைக்கல, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அபிஷேகத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அபிஷேகம் கிடைக்கல. கிருபைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கிடைக்கல, பரவாயில்ல, காத்து. டிஜிஎஸ் ஒரு சமயம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் முடிச்சாங்க. கடையில சேவ் பண்ணிட்டு நான் ஒரு பக்கம் முடிச்சுட்டேன், அடுத்த பக்கம் வரதுக்குள்ள அந்நிய பாஷை பேசி பண்ணா எப்படி இருக்கும்? அவருக்கு என்ன தெரியுது? பரிசுத்தாவியான. ஏன்னா ரொம்ப நாள் காத்திருந்தா, அங்க உட்கார்ந்து ஆண்டவரே என்னைக்கு தருவேன் அதுதான் வாங்கிட்டு கொடுத்தார். இடம் ரொம்ப மோசமான இடம் தான், ஆனா ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் நீ வாங்க முடியாதையா. பலகனி சொல்லிட்டு பலகனியை திறந்தா அவன் வீடு தாங்காதுயா. அல்லேலூயா. ஆமென். திறக்குமா? திறக்கும். ஸ்தோத்திரம். வருமா? வரும். முடியுமா? முடியும். பலகனிச்சோ அருமையான கர்த்தருடைய 17 லட்சம், இப்ப 22 லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த சபையில. எங்க ஆரம்பிச்ச சபை தெரியுமா? தெருவில் ஆரம்பிச்ச சபை. தெருவில் கொட்டகை, அந்த கொட்டகை போட்டு திருப்பி அதை கட்டி எடுத்துருப்போம். அந்த சபைக்கு ஆசீர்வாதமானவங்க யார் தெரியுமா? மாமியார். அவர் சொல்லுவார், நானே எத்தனை முறை ஊழிட்டு விட்டு ஓடி போயிட்டேன், என்னை போலீஸ்ல தேடி கண்டுபிடிப்பாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண காலேஜ் காணும் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. பாஸ்டர் காணும். என் தாய் சொல்லுகிறது என்றால், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. குடும்பத்தை கைவிடவே மாட்டார். ஒரு பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரித்ததை என் கண் காண்பதும் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே காலை காத்திருக்கிற சங்கீதங்களின் புத்தகம் 147:11 வாசிக்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறார், கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14, 15 கூட வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிட்டபடி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். காத்துங்க, நாட்கள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளை பவுலோஸ் சொல்லுகிற பாஸ்டர் நாகப்பட்டினத்தில் ஊழியர். ஆனால் அவரை குறித்து அவர் மதிப்பு போனார். அவரை குறித்து அவன் பையன் சாட்சி கொடுத்த சாட்சி என் மனசை ரொம்ப என்னை பாதித்தது. என்ன பாதிச்சதுன்னா, ஆரம்ப நாட்களில் இயேசுவை அந்த பகுதியிலே அறிவிக்க வேண்டும் என்று
அவர் ஒரு கேமரா வாங்க நினைச்சாங்க. கேமரா இந்த கேமராவால் வாங்க முடியாது. ஸ்லைடு, அந்த காலத்தில் ஸ்லைடு, கிராமங்களில் போய் ஸ்லைடு போட்டு இதான் இயேசு சிலுவையில் மரித்தார்னு எடுத்து கூட சொல்லுவோம். அதில் எப்படி வாங்கினார்னு சொல்லி அவர் சொன்னாரு. அவருடைய ரத்தத்தை வித்தார் ஹாஸ்பிட்டல். ரத்தத்தை வித்து அந்த ஸ்லைடை வாங்கினார். அவர் சொல்றாங்க, பையன் பேசுறான், எங்க அப்பா ரத்தத்தை வித்துதான் இந்த நாகப்பட்டினத்துக்கு சுவிசேஷத்தை சொன்னார். சாப்பாடு கிடையாது. அந்த வீட்டை காமிச்சாங்க, ஒரு கூரை வீட்டை. பல ஏக்கர்ல அந்த சபை இருக்கிறது. பெரிய பைபிள் காலேஜ் கட்டியிருக்கிறாங்க. நான் இந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் போல, அவரை போய் பார்க்க போல. ஆனால் ஒரு மலையாளி, ஒரு கேரளா சேர்ந்தவர், இங்கே வந்து இயேசுவை அறிவித்திருக்கிறார். எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சிறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றும். ஒரு நினைக்கலாம், எத்தனை நாள் இந்த வீடு, இந்த வீட்டுக்காரன், இந்த பிள்ளை, இந்த குடும்பம், மேல கூரை, சாணித்தர, கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார்கள். வேதனைகளெல்லாம் கர்த்தர் மறக்கிறவர் அல்லையா? தேவனை நம்பி வந்திருக்கிறாய். ஆபிரகாமின் விசுவாசம் ஆபிரகாமை கைவிடவில்லை. ஆபிரகாமின் நம்பிக்கை ஆபிரகாமை கைவிடவில்லை. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை சார்ந்திருந்தான். தேவனுடைய சத்தம் அவரை கைவிடவில்லை. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன்னை பெருகவே பெருகப்படுவே என்ற வார்த்தை அருமையான நிறைவே. காலதாமதமானால், நாட்கள் கடந்து போனால், வருஷங்கள் கடந்து போனால், வார்த்தை மாறால் ஆண்டவர் சொன்னதை செய்வார். காத்து நான் யாரும் ஆண்டவர் இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஆண்டவர் கைவிட்ட ஒரு மனுஷனை நான் பார்க்கவில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை கைவிட்டார் என்று ஒருவரை நான் காணவில்லை. ஏனென்றால் அவர் யாரையும் கைவிடாதவர். யாரையும் விட்டு அருமையா அற்பமாய் எண்ணாதவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை அற்பமாய் தோன்றுகிறவைகளை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகத்தினுடைய பார்வையிலே, ஜனங்களுடைய பார்வையிலே நாம் அற்பமாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள். அடுத்தபடியாக மோசே, காலேபுடைய உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். காலேபு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் தனக்கு வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். அவன் யுத்த வீரனாயிருந்தான். 5வது அவன் சேனைகளுக்கு, அவன் அருமையான சேனைகளை பாதுகாக்கும்படியால் யுத்த களத்தில் இருக்கிற ஒரு யுத்த வீரன். வாசிக்கலாம் 15 காலேபை குறித்த 4ஆம் காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வாசிக்கலாம் அந்த யுத்த அந்த வசனம். மோசேயை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயசான யுத்தத்துக்கு போக வேண்டாம். இளைப்பாறுனா சட்டம். ஆனா சட்டத்தை மீறி போகிறான், யுத்த களத்துக்கு போகிறான். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறான், நல்ல போர் சேவகனாய் தீங்கு அறிவது என்று எழுதுகிறான். ஒரு போர் வீரன், அவனுக்கு இருதயத்தில் தேசத்தை குறித்த பாகம், சத்துருக்கள் தேசத்துக்குள்ளே புகுந்துவிடக் கூடாது என்ற எண்ணம். அருமையான தான் செத்தால் வயதான காலத்திலே யுத்த களத்திலே செத்தால் பரவாயில்லை, யுத்த களத்திலே தான் நிற்க வேண்டும். தலைவனாக வேண்டும் என்று விரும்பவில்லை, யுத்த வீரனாக மாற வேண்டும் என்று விரும்பினான். நிறைய தலைவனாக இருக்க விரும்புவார். ஆனால் காலேபின் இருதயம் எப்படி என்றால், ஒரு யுத்த போர் வீரனாய் யுத்த களத்திலே சாகிறான். நல்ல போர் சேவகனாய்
அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீயோ நீயும் கிறிஸ்து எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நல்ல ஒரு போர் சேவகன். நீயும் சிறு பிள்ளைகளே, தாவீது தாகமாய் இருந்தபோது பெலிஸ்தியனுடைய அருமையான கிணற்றிலே போய் தண்ணீர் கொண்டு வரும்படியாய் தன் போர் வீரரிடத்திலே சொன்னான். அதிலே அவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் துணிந்து போய் தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு எப்படிப்பட்ட நல்ல போர் சேவகன். அல்லேலூயா. அதிகாலையிலே எத்தோடு எடுத்து போகிறாள். எங்கே போகிறாள் என்றால், கல்யாணத்துக்கு போலையா, கள்ளத்தோட்டத்துக்கு போறாயா? அல்லேலூயா. கள்ளத்தோட்டத்துல போய் கேட்கிறா, இயேசுவை கண்டீர்களா என்று அவற்றை கேட்கிறாங்க. இயேசுவை கண்டீர்களா? யோனத்தான் என்ன பண்றான்? தன் ஆயுதக்காரிய 2 பேர் போறான் போர்க்களத்துக்கு. அவன் சொல்றான், என் கூட வர்றையா கேட்கிறான். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இந்த இருதயம் ஒரு நல்ல போர் சேவகன் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், வாசிக்கலாம். ஆண்டவர் இவன் ஒரு அழைப்பு கொடுக்கலாம். நீங்க அப்படி ஒரு அழைப்பு கொடுத்தா நீங்க போவீங்களா, போக மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல போர் சேவகனாய் நீங்க தீங்கு அனுபவிக்கவாய். நல்ல போர் சேவகன் சொல்றான், நக்கி குடிக்கிறவங்க என் கூட வரவங்க வீடியோ. நக்கி யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ மற்றவங்க போயிருக்கிறான். யுத்த களத்துக்கு வரணும்னு சொன்னால் அருமையான நல்ல போஸ். 85 வயசுல ஒருத்தர் யுத்த உடைகளை உடுத்து பட்டயத்தை வைத்து வாழை வச்சு யுத்த களத்துக்கு போறான்னு வச்சுக்கேன். கூட உள்ளவனா சொன்னான் தாத்தா. ஏன்னா தாத்தா மாதிரி பசங்க பேர பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. 85 வயசானா 2-3 பேர பிள்ளைங்க அங்க பார்க்கலாம் யுத்த களத்துல. இப்போ நமக்கே பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க 85 வயசு. அவங்க எல்லாமே 15-20 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவன் பார்த்துருக்கேன் 85 வயசுல எத்தனை பேர பசங்க இருப்பாங்க. தாத்தா இங்க வர வேண்டாம். அவன் சொல்லுவான், என் ஜனத்திற்காக நான் வருகிறேன், நான் வருகிறேன். ஓ யுத்த களத்திலே, ஓ சத்துருக்கள் தேசத்துக்குள்ளே புகுந்து விடாதபடி என் இருதயம் அருமையான யுத்த களத்தில் இருக்கிறது. ஆகவே யுத்தத்திலே நான் மடிய விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இருதயம் நான் இதை தியானிக்கும்போது செல்வாண்டி சிஸ்டர் நேற்று சிஸ்டர் அதை தீ போட்டு கொஞ்சம் இதை உடச்சு கொடுங்க. என் கை கொடுத்து நான் போய் எனக்கு அது திருப்பி வந்துட்டே இருந்துச்சு என் மைண்ட்ல. எனக்கு திருப்பி வந்து நான் நிறைய சாப்பிட்டேன். அது வேற அதை சிஸ்டர் உடச்செல்லாம் கொடுத்தாங்க. சின்ன விஷயம் இயேசுக்காக தன்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்கலாம். அல்லேலூயா. சபைக்காக ஊழியங்க வார்டுக்கு கொரோனா வார்டில் போயிருக்கீங்களே, அப்போ உங்க பயன் இல்லையா? ஓடி வந்து வேண்டியதானே? அந்த மாதிரி ஒரு இருதயம் தான் இயேசுவை பின்பற்றும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இயேசுவை பின்பற்ற இருக்க வேண்டும். யோசிப்பாங்க. ஜெபகுமார் ஏசார் எழுதாரா, ஐடில பெரிய நல்ல சம்பளம், சிம்சன் கம்பெனி நினைக்கிறேன், நல்ல சம்பளம், இந்திய நல்ல சம்பளம். ஆண்டவர் பீகார் காமிச்சாரு, அழுதாவா வீட்டுக்கு போன் பண்ணி நான் பீகார் வீட்டுக்கு சொன்னா விடுவாங்களா? அங்கே கபடா ஓடி விடுவாங்க. திருநெல்வேலி ஆளுங்க கொல்லாத ஆளு, அங்கிருந்து வருவாங்க, விடமாட்டாங்க. அது தூத்துக்குடி ஆளுங்க இருந்து கொல்லாத ஆளு, விடமாட்டாங்க. ஒருத்தையுமே சொல்லல. பழைய பாத்திரத்தெல்லாம் தோடி பீகார் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிற்கிறாங்க. பழைய பாத்திரங்கள் சமைக்கிற ஒரு ஸ்டவ், வேலையும் சொல்ல பாஷை தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியா சமாளிச்சுக்கலாம், வட இந்தியா. ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்
எவனுக்கு தெரியும்? அங்க போய் பீகார்ல போய் நான் எவன் இங்கிலீஷ் பேசுவான், ஒருத்தர் பேசுவான். எப்படி இருக்கு யோசிப்பாங்க. இன்னைக்கு 225 மிஷனரிகள் அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு பீகார்ல நீங்க எடுத்தீங்கன்னா அருமையான பாழான கிராமங்களில இயேசு என்று சொல்லுகிற இடத்துல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, நர்சிங் சென்டர் இருக்குது, அருமையான பண்ணைகள் இருக்கிறது. பாத்திரத்தோடி போனாள், பாச தெரியாது போனாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் மாறாதவர். அல்லேலூயா. எவ்வளவு பாடுன்னு நினைக்கிறீங்க? அது சொல்றாரு, ஊழியத்தில் நான் பட்ட பாடு. ஒரு சைக்கிள், பழைய சைக்கிள்ல ஒரு 25 கிலோமீட்டர் போனோமா இந்த இடத்துல ஒருத்தர் சந்திக்கிறாங்க. தமிழ் ஆள் ஒருத்தர் வந்திருக்கிறார், சந்திக்க போயிருக்கிறார். புருஷன் மனைவி தகராறு. ஒருத்தர் கெஞ்சி கேட்டாங்க, 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, திரியது மாதிரி இருக்கிறாங்க. நீ பாதர்கானே போய் ஜோம் பண்ணி அவங்க சேர்த்து வைத்து போயிருக்கிறாங்க. சரி, ஒரு ஆள் தமிழ் பேசுற குடும்பம்னால இது ரொம்ப சந்தோஷம். இதுதான் தமிழ் தெரியுமே. அங்க போய் அந்த 25 கிலோமீட்டர் சைக்கிள்ல போய் அந்த குடும்பத்தை போய் பார்த்தா அந்த ஆள் இல்லை. அந்த அம்மா மட்டும் இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, நீ நாளைக்கு வாங்க. கதை வரைச்சிட்டான். குடிக்க தண்ணி கிடையாது, காடு. திருப்பி வரணும். ராத்திரி நேரம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அது எவ்வளவு கஷ்டமான பாதை. தேவன் ஒன்றை மறக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல போசேவனாய் தீங்கானது. ஊழியத்திலே பாடுகள், ஊழியத்திலே நெருக்கங்கள், ஊழியத்திலே போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் சத்துரு வல்லமையோடு கூட கிரியை செய்கிறான். வசனத்தை பிரசங்கம் பண்ணா உங்களுக்கு போராட்டம். வசனத்தை நீங்க பிரசங்கம் பண்ணலைன்னா உங்களுக்கு போராட்டமே. பாட்டு பாடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஆடுறது, குதிக்கிறது, சத்தம் போடுறது, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறதுலாம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு பிரச்சனை என்னன்னா வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை அவன் விடுவதில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கொண்டு போகிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம். யுத்த களத்தில் இருக்கிறீர்கள். ஒருவேளை பக்கத்திலே ஒருவன் செத்து இருக்கலாம். ஒருவேளை பக்கத்திலே ஒருவன் குடும்பத்தை இழந்து போயிருக்கலாம். தாவீது ஒருத்தனை கொல்றான். உரியாவினுடைய அவன் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், தாவீதை பார்த்து சொல்றான், என் சேனை யுத்த களத்தில் இருக்கும்போது நான் மனைவியோடு கூட சந்தோஷமா இருப்பதான் கேட்கிறான். தாவீதை பார்த்து அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒரு யுத்த வீரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அருமையானவன். வாசிங்க. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்று மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறுக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றார். ஒரு நல்ல கஷ்டம், அவ்வளவு சாதாரணமான கஷ்டம். பாஸ்டர் ஜான் 7000 சபை நடத்தினார். 3 வருஷம் ஒருத்தர் கூட வரப்பட்டார். ஒருத்தர் கூட கிடையாது. பாஸ்டர் ஜான் உங்களுக்கு தெரியும். ஒரு 4 முளை வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு பேக், இதான் ஒரு சொந்தம். அவரை நான் மறக்கவே மாட்டேன். அந்த மாரநாதா சபை அவங்க கேட்டாங்களா, என்னையா நீ மாசம் ரிப்போர்ட்டு
ஒருத்தரும் வரல. நீ சும்மா நாள் 4 பேர் வந்தாங்க, 3 பேர் ஞானசானம் கொடுத்தேன், 4 பேருக்கு போனாங்க, எழுதி அப்பதான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் கேட்டாங்க. அவர் சொன்னாரா, நீ உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையதான் சொல்லுவேன். அப்ப அடுத்த மாசத்துக்கு உனக்கு உதவி வராதுப்பா. எப்படி இருக்கும் பாருங்க. அதே அந்த மாரநாதா பாஸ்டர் இருக்காரு, பெரிய கட்டடம்லாம் கட்டி அந்த ஊர்ல இருக்காரு. அங்க போனேன், அங்க போய் நான் பார்த்தேன். அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் ஜான் விதைச்ச விதையில தான் நீங்க இருக்கிறீங்க. அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆமா, அவர் தான் இந்த ஊர்ல முதல் சபை ஆரம்பிச்சார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஊழியம் என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அருமையான கரடுமுரடான பாதைதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூத்துறையில அந்த இடத்த வித்துடலாம் போல சில சமயம். ஏதாவது சோசியல் செட்டர் ஆயிட்டலாம். நிறைய சண்டை இருக்கலாம். ஆனா இப்ப உயிர்த்தல் விடவே இல்லை. ஏன்னா விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் செய்து விசுவாசத்தை தேவனாய கர்த்தர் கனப்படுத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில் உண்மையை குறித்து நான் உங்களோடு கூட மறுபடியும் பேச விரும்புகிறேன். முதலாவது, அவன் தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்திலே வைத்தது மாத்திரமல்ல, கேட்டது மாத்திரமல்ல, அவன் அதை அறிவிக்கிறவனாக இருந்தான். இரண்டாவது, என்ன எங்க இருக்கிறீங்க, பசியா இருக்கா, உடனே உங்களுக்கு சாப்பாடு சொல்லலாம். இரண்டாவது சொல்லுங்க, இரண்டாவது, அவன் ஜனங்களை போல அவன் ஜீவிக்கவில்லை. அவன் முற்றிலும் வித்தியாசமாய் ஜனங்கள் நடுவில் இருந்தான். ஆகவேதான் தேவனாய கர்த்தர் அவன் ஒருவனாய் இருந்தான் என்று நீங்கள் காணலாம். அடுத்தபடி அவன் மற்றொரு ஆசீர்வாதமாய் இருந்தான். அடுத்தது அவன் யுத்த வீரன். இந்த 4ம் அவனுடைய உண்மையான ஜீவன். அப்படியே நான் 7 காரியத்தை சொன்னேன். அவனுக்குள்ள இருந்த மேன்மை, அப்படி உண்மை குறித்ததான 4 காரியத்தை உங்களோடு கூட சொன்னேன். அப்படி நாம் ஜெபம் உண்மையான நாளைய போய் நாம் இந்த கண்களுக்கு முன்னே கட்டுகிறார். நாம் ஒன்றுமில்லை அவர்களே நடக்கும் போது அவர்களுக்கு தீபமாக இருக்கிறார். அவர்களுக்கு தீபமாக இருக்கிறார். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ கர்த்தருடைய காரியங்களிலே உன்னுடைய ஆராதனையாக இருக்கட்டும், உன்னுடைய ஜெபமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நீ கர்த்தரை சேவிக்கிறதாக இருக்கட்டும், தேவனுக்கு கொடுக்கிற பகுதியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உண்மையாக இருக்கு. உன் குடும்பத்துக்கு நீ பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான். உன் தேசத்துக்கு நீ பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான். உன் சபைக்கு நீ பரிபூரண ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாய். எல்லா கரங்களை தட்டி கட்டுவாய். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் இந்த காலையில் ஆராதனை ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாக இருப்பதாக.